இருக்குது. யாருப்பா, என்ன வேணும்? நீயா கூப்பிட்ட? ஆமாக்கா. பிரசிடென்ட் தாக்கா அனுப்புனாரு. ஏதோ வேலை இருக்குதுன்னு சொன்னாருங்க. அதான் உங்களை வந்து பார்க்க சொன்னாருக்கா. அதனாலதான் வந்தேன். ஓ அப்படியா தம்பி? நீ இந்த மாட்டு வேலை காட்டு வேலையெல்லாம் பாப்பியாப்பா? உனக்கு அந்த வேலையெல்லாம் தெரியுமா என்ன? தெரியும்க்கா. அதெல்லாம் பால் கறப்பேன், மாடெல்லாம் இப்ப நல்லா பாத்துக்குவேன். எல்லா வேலையும் செய்வேக்கா. தோட்டத்து வேலையும் எல்லாம் தெரியும். அப்படியாப்பா தம்பி? அம்மா, நீ எங்க இருந்து வர? எங்க தங்கி இருக்கற? வீடு எங்க இருக்குது? அக்கா, எனக்கு அப்பா அம்மா எல்லாம் யாரும் இல்லக்கா. நானு எங்க தாத்தா தான் என்ன வளர்த்திட்டு இருந்தாரு. இப்ப என்ற தாத்தாவும் இல்ல, யாருமே இல்லக்கா. நான் சும்மா அப்படியே பசங்க கூட தான் தங்கிட்டு இருந்தேன் பக்கத்து ஊர்ல. அதான் அன்னைக்கு எப்போ பிரசிடென்ட் ஒரு வாட்டி பார்த்தாரே என்ன, சரி அதான் வேலை இருக்குதுன்னு சொல்லி அனுப்புனாரு. அதாக்கா இங்க வந்து கேட்கறதுக்கு வந்தேன். ஓ அப்படியா? என்னப்பா இந்த வேலையெல்லாம் செய்வியா? எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. உன்னால முடியுமா தம்பி? செய்வேக்கா. எல்லா வேலையும் செய்வேக்கா. நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ அதை நான் செஞ்சு முடிச்சிருவேக்கா. நான் அதெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பா தாக்கா செய்வேன். அதெல்லாம் நல்லா செய்வேன்க்கா. என்னமா போ, வரவங்க அப்படியே சொல்றாங்க. 4 நாளைக்கு நல்லா செய்யற மாதிரி இருக்கு. அப்புறம் இத வரேன்ட்டு எங்கேயாச்சும் போனா அப்புறம் வரவே இல்ல. அதனாலயே எங்கேயும் வேலைக்கு வைக்கிறதுக்கே எனக்கு இதா இருக்குது. அதனாலதான் யோசனை பண்ணிட்டே இருக்கிறேன் நான். அக்கா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்கக்கா. நீங்க சொல்ற வேலையை நான் கரெக்டா செய்வேன். நான் பேசாம இங்கே எங்கேயாச்சும் தங்கிக்கிறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன்க்கா. எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கக்கா. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சரிப்பா தம்பி, உங்க பேர் என்ன? என் பேர் பாபுக்கா. ஓ பாபுவா? சரி சரி. அப்ப சரி, இன்னைக்கு நான் பால் கறந்துட்டேன். நாளையில இருந்து நீ தான் நேரத்துல எந்திரிச்சு பால் கறக்கணும். சரியா? நீ கறந்து வச்சிருக்கற. ஆமா, இங்க இருக்கிற சொசைட்டி உனக்கு தெரியுமா? தெரியும்க்கா. சரி வார, இந்த கேன்ல நீ பாலெல்லாம் கறந்து ஊத்தி வச்சிருக்கறேன். இத கொண்டு போய் சொசைட்டில கொடுத்துட்டு நம்மளோட காலி கேன் அங்க இருக்கும். அதை வாங்கிட்டு வா. அதை நேத்து சாயங்காலம் கொடுத்தது. இது கொடுத்தீனா அந்த கேன் கொடுத்துருவாங்க. அதை எடுத்துட்டு வா. அப்புறம் சாயங்காலம், இன்னைக்கு சாயங்காலம் நீ பால் கறந்துருவீல்ல? அதெல்லாம் நான் கறந்துருவேக்கா. சரிப்பா பாபு, இந்த பால் கொண்டு போய் சொசைட்டில ஊத்திட்டு வா, வீட்டுக்கு வா. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்றேன். சரிங்கக்கா. சரிக்கா, இந்த பால் எடுத்துட்டு போனா உங்களுக்கு யார் ஊத்துறாங்கன்னு தெரியுமாக்கா? வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல இல்ல, நீ கொண்டு போனாலே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம கேனை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். நான் பேசிக்கிறேன். நீ கொண்டு போய் ஊத்திட்டு மட்டும் வா. சரியா? சரிங்கக்கா. சரி, பாத்து எடுத்துட்டு போயிட்டு கொண்டு போய் சொசைட்டில கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு வா. நான் வீட்டுக்கு போறேன். அங்கதான் இருப்பேன். சரிங்கக்கா. சீதா, சீதா. வாங்க மாமா, வாங்க. சாப்பிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்தேன். சாப்பிட்டீங்க இல்லையா? சாப்பிட்டேன். சாப்பாடு போட்டு வச்சுட்டு நீ எங்க போற இப்ப குடத்தை தூக்கிட்டு? சரி, சாப்பாடு போட்டு வச்சுட்டு சரி சாப்பிடட்டும் அப்படின்ட்டு தான். சரி, தண்ணி வேற இல்லையா? அது தண்ணி வேற இன்னும் சித்த நேரத்துல நின்னுருமா? சரி, அதை ஒரு 4 குடம் பிடிச்சிக்கலான்ட்டு எடுத்துட்டு வந்த குடத்தை. அது சரி. சரி, இது நடவுக்கு இன்னொரு 4 நாள்ல நடவு நட்டுற வேலை இருக்குது சீதா. நீ ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி வை. சரியா? அப்புறம் நான் சொல்லலைன்னு சொல்லாத. கொஞ்சம் இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வா. நாத்துங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. கொஞ்சம் எல்லாம் நடவு வேலையெல்லாம் பார்த்துருவோன்னு. இந்த 4 நாள்ல பார்க்கணும். நீ கொஞ்சம் பார்த்து எல்லாம் சொல்லி வச்சிரு. அப்புறம் நான் சொல்லலைன்னு சொல்லிடாத. சரி, அதுக்கு தான் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். சரிங்க மாமா, இந்த மாதிரி முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு சொல்லி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். சரி விடுங்க, நான் நாளுங்களெல்லாம் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க மிச்ச வேலையெல்லாம் ஏதாவது இருந்தா பாருங்க. சரி சீதா. சரி, அதுக்கு தான் சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். அப்புறம் நானே மறந்துடுவேன் பாரு. சரி, ஞாபகம் இருக்கிறப்ப சொல்லிடலாம்னு நினைச்சிட்டு தான் சரி சாப்பிட்டு கை கழுவிட்டு அப்படியே வந்தேன் எந்திரிச்சு. சரி, நீ போய் தண்ணி குடிச்சிட்டு இருக்காத. எங்க தலை சுத்தி விழுந்துடாத. போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலை பாரு. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க மாமா. மாமா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரீங்களா இல்ல நான் எடுத்துட்டு வரதா? இல்ல, நீ ஒன்றும் வர வேண்டாம். நானே வந்துட்டு போறேன் விடு. சரிங்க மாமா. காலையில எந்திரிச்சு இவங்கள 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து வைங்கடினா நீ போ நான் போன எவளும் கடைசி வரைக்கும் போகல. இப்ப நம்மளே எடுக்க வேண்டியதா இருக்குது. என்ன பிள்ளைங்களே என்னமா. சரி, போற நேரத்துல எதுவும் திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நீ சாயங்காலம் வரட்டு பேசிக்கிறேன். ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வைக்காம போயிட்டு அழுகவாரு. அம்மா, நான் போயிட்டு வரமா. சின்ராசி என்றாதானே இன்னும் காப்பி தண்ணி கூட குடிக்கல? எந்திரிச்சதுமே கிளம்புறாங்கற. இது சாமி சாப்பிட்டு போவியாமா? இல்லம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும். சரி, அதனாலதான் எந்திரிச்சதுமே ரெடி ஆயிட்டேன். நான் போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறேம்மா. இப்போ நான் லேட்டா போனா அப்புறம் வேலை முடியாது. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குதுமா. அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரமா போறேன். சின்ன பிள்ளை வேற தூங்கிட்டு இருக்கறா. நீங்க அவகிட்ட சொல்லிருங்க, நான் கிளம்புறேன். எனவே அவ இன்னும் எந்திரிக்கலையா? தூங்கிட்டு தான் இருக்கறாளா? இவ கூட டெய்லி அக்க போறா போச்சுடா. சரி விடு, நான் அவளை போய் எழுப்பிக்கிறேன். சரி சாமி, நீ பார்த்து போயிட்டு வா. இதுக்கண்ணே ஒரு டம்ளர் பால் வச்சு குடிச்சிட்டு போவியாமா? இல்லாட்டி வெறும் வயித்தோட எதுக்கு சாமி போற வீட்டுல இருந்து? இல்லம்மா, பரவாயில்லம்மா. அதான் தண்ணி குடிச்சல, அது போது விடுங்க. அப்புறம் இப்போ கிளம்புனாதாம்மா டைம் சரியா இருக்கும். சரி, நீங்க பாத்துக்கோங்கம்மா. நான் கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. சரி கண்ணே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா சாமி. சாப்பிடாம கொள்ளாம போற. சரி, பார்த்து ஏதாவது வாங்கி சாப்பிடு வெளிய வச்சு. பட்னியா கிடந்துடாத. சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி, நீங்க போய் ஏதாவது காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வேலை பாருங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி கண்ணே. இவளா என்னதான் பண்றதுன்னே தெரியல. வெடிஞ்ச எந்நேரமா சின்ன தூங்கி கிடக்குறா வாரு. அடி சின்ன புள்ள, அடியே சின்ன புள்ள, எந்திரிக்கிறாளா வாரு. அடியே சின்ன புள்ள, அடியே எரும மாடு மாதிரி தூங்குறா வாரு. அவளுக்கு ஏதாவது காதுல உழுகுதா வாரு. புருஷன் பக்கத்துல இருக்கிறானா உள்ள பக்கத்துல இருக்கிறானா ஏதாவது அவளுக்கு தெரியுதா? என்ன படுத்து அப்படியே பொணந்தா. அடியே சின்ன புள்ள, எந்திரிச்சு தொலைடி.
ஏத்த காலையிலேயே வந்து இப்படி காது கிட்ட வந்து கத்திட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? அப்புறமேல் போறேன், கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு போறேனே. காலையில தான் இப்ப தூக்கமா வருது, வந்து இப்பவே எழுப்பணுமா? சித்த நேரம் கழிச்சு நானும் எந்திரிச்சு வர, கிளம்புங்க. ஆமாடி என்ற மாமியார் நீ எனக்கு ஆர்டர் போட்ட நீ சொன்னதை நான் போயிடுறேன். எந்திரிச்சு ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வா. என்ற பையன் கூட வேலை கிளம்பி போயிட்டான். இந்த பையனை வேற பேரனை வேற பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணவனே. எரும மாடு மாதிரி இப்படி தூங்கி கிடக்குற வெடிஞ்சு நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி. எந்திரிச்சு வா சீக்கிரமா. எனது அவர் வேலைக்கு போயிட்டாரா? ஆமாடி தூங்கிட்டே பேசாத எந்திரி. ஸோ இந்த கிளவி இதுக்கு மேலே நம்மளை தூங்க விடாது. நீ எந்திரிக்கிற வரைக்கும் எந்திரி எந்திரின்னு டார்ச்சல் பண்ணிகிட்டே இருக்கும். சொல்லுங்கத்தா, என்னத்தா உங்களுக்கு பண்ணணும்? இப்போ தூங்கிட்டு இருந்தவளை எந்திரி எந்திரின்னு எப்படி எழுப்பிட்டீங்க? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்களும் தூங்க மாட்டீங்க, தூங்குறவங்களையும் விட மாட்டீங்க. என்ன குடும்பம்டா சாமி இது? ஆமாடி நீ இப்போ சூரியன் உச்சிக்கு வர வரைக்கும் மதியானம் வரைக்கும் தூங்கிட்டு இரு. குடும்பம் அப்ப நல்லா வழங்கும். நாங்க வந்து எழுப்பினா உனக்கு குடும்பம் இது என்ன குடும்பம் கேட்கறியா? உனக்கெல்லாம் கிட்ட பேசி என்ன பண்றது? உனக்கு தான் என்ன சூடு சொரணை எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. போ போய் தாரணா எழுப்பி அவனை குடிக்க வச்சு அவனுக்கு ரெடி பண்ண. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகலையா? நம்ம அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கறதுக்கு போறேன். என்ற வயன் வேற எதுவும் சாப்பிடாம ஒரு காட்டு தண்ணி கூட குடிக்காம போயிருக்கிறா கிளம்பி வேலைக்கு. இவை பாரு தின்னுட்டு இன்னும் தூக்கம் தெளியாம கிடக்குறா. போடி போ காரணியாச்சும் ரெடி பண்ணு. அந்த வேலையாச்சும் ஒழுங்கா பாரு. செய்யறது அது ஒண்ணுதான், அதுவும் உருப்படியே செய்யறது இல்ல. என்ன ஜென்மமா என்னமா போ. ஐயோ அத்தை, காலையிலே நீங்கள் அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்காதீங்க. போங்க போங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணுறேன். இன்னும் டைம் நிறையா தான் இருக்குது. ஒன்றும் பதறாதீங்க, போங்க. உங்கள் வயிறு நேரத்தில் பிறக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? எதுக்கு தான் இப்படி பதறீங்கன்னு தெரியல. போங்க, ஏதாவது நல்லதாக சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டிஃபனாக செய்யுங்க. நான் குளிக்க வச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு வரேன். என்னமோ தெரியல, எந்திரிச்சதுமே ரொம்ப வசிக்குது. ராத்திரி சரியாக சாப்பிடலன்னு நினைக்கிறேன். போங்க போங்க, ரொம்ப புலம்பாதீங்க. சரி சரி, ரொம்ப புலம்பாதீங்க. அவனை குளிக்க வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டம்ளர் காபியாச்சும் கொடுங்களேன். இவளையெல்லாம் திருத்தவே முடியாது. போடி போய் பையனை குளிக்க வச்சுட்டு பல்லாச்சு விளக்கிட்டு வா. கிழங்கு முடிச்சோ பல்லு விளக்காம காப்பி குடிக்கிறேன்னு கேட்கறா பாரு. நாத்தம் முடிச்சவா. போ நான் போய் பால் காய்ச்சி காப்பி போட்டு வைக்கிறேன். ஆமாம், டெய்லி பல்லு விளக்கிட்டு தான் காப்பி குடிக்கணும்னு இருக்குதா என்ன? ஒரு நாளைக்காச்சு ஏதோ சூடாக நல்லா காப்பி கொண்டு வந்து எந்திரி மருமகளே இந்த காப்பி அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் பொறுமையான எழுப்பியிருக்கிறீங்களா? எப்போ பார்த்தாலும் கையோ மொய்யோன்னு கத்தி கூப்பாடு போட்டு எழுப்புறது. உங்க கூட பேசிட்டு இருந்தா எனக்கு காலையிலேயே பைத்தியக்காரி ஆக்கிடுவேன். நான் போய் வேலையை பார்க்கறேன். போ ஒரு பையனை எழுப்பி பையனுக்கு ரெடி பண்ணு. எனக்கு வந்து வாச்சிருக்கிறா பாரு. ஐயோ, இனி இவனை வேற போய் எழுப்பணுமா? என்ற பையன் என்னை விட அதிகமாக தூங்குவானே. அவனை ஊட்டி எழுப்புறக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவானு. டே ராகுலே, தம்பி ராகுலே, ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரமாச்சுடா, எந்திரிடா. டேய் தம்பி இங்க வாரு. ஒழுங்கா போய் படிச்சுட்டு ஒழுங்கா போனோமா காலேஜுக்கு படிச்சோமா வந்தோமான்னு இருக்கணும். தேவையில்லாம் பசங்க கூட சேர்ந்து வம்பு இழுத்துட்டு இருக்காத சொல்லிட்டேன். இதுக்கப்புறமேல காலேஜில் கூப்பிட்டு பேசினாங்கன்னா நான் அப்புறம் எதுக்குமே வரமாட்டேன். கொண்டு போய் மாடு மேய்க்கிறதுக்கு தோட்ட வேலைக்கு தான் விடுவேன். அதுக்கப்புறம் உன்னை வலிக்க கூட விட மாட்டேன், பார்த்துக்கோ. சரிப்பா இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கங்கப்பா. இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம அந்த பையன் தேவையில்லாம என் கூட அவன்தாப்பா வம்பிழுத்தான். என் மண்டையில வந்து அப்படி கொட்டுக்கா வைக்கிறான். அதனாலதான்ப்பா நான் அவனை அடிச்சிட்டேன். ஏண்டா மண்டையில ஏதோ கொட்டுக்கா வச்சா நீ அதுக்காக 4 பேரை கூட்டிட்டு போய் அந்த பையன் 4 வச்சு அடிக்கிற மாதிரி அடிப்பியா? ஏதோ அவங்க அப்பா போலீஸ்காரன் வேறையாமா. உனக்கு இதெல்லாம் தேவையாடா? நம்ம இருக்கிற இருப்புக்கு நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இதுல நீ வேற வம்பிழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறியா? ஆமா அந்த பையன் ரொம்ப ஓவரா பேசிட்டாமா. அதனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் அது நான் மட்டும்தான் அடிச்சேன். கூட வந்த பசங்க சும்மா தான் நின்னுட்டு இருந்தாங்க. உடனே அவன் பிரின்சிபால் கிட்ட போய் 4 பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்கன்னு போய் சொல்லிட்டாமா. அதனாலதான் பிரின்சிபால் அப்பாவை வர சொன்னாரு. வர சொன்னது மட்டுமாடா? உன்னை பற்றி தேவையில்லாமல் ஏதோ சொல்லி டிசி வாங்கிட்டு போங்க, அவன் இது சரிப்பட்டு வராது, கேஸ் போடுற அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவன் அப்பன் பேர் போலீஸ்காரனாமா. சும்மா இருப்பாங்களா? ஏதோன்னு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் கெஞ்சி கூத்தாடிட்டு பேசிட்டு வந்திருக்கிறேன். இனியாச்சும் ஒழுங்காக போய் மரியாதையை படிச்சுமா வந்தமான்னு இருக்கணும். தேவையில்லாம பசங்க கூட நாயம் பேசிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? சரிங்கப்பா. அம்மா லஞ்சுக்கு என்னமா வச்சீங்க? ஏண்டா இப்ப சாப்பாடு பத்தி கேக்குற நேரமாடா இது? பஸ் வந்துரும்ல, நேரம் ஆயிடுச்சுல. பூமாரி போய் என்ன நேரமாச்சு? நீ இன்னும் வீட்டை விட்டு கிளம்பாம இருக்கிற. இப்பதான் வந்து சோத்தை பத்தி கேட்டுட்டு இருக்கிற. போ தாழ்ச்சி சாப்பாடு தான் வச்சுட்டு ஏதோ உருளைக்கிழங்கு தான் பொரியல் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓ அப்படியா? சரிம்மா. சரி நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். சரிப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. அதுக்கு எதுக்குடா மூஞ்சி என்னமோ உருன்னு வச்சுட்டு கிளம்புற? நல்ல முறையாக போயிட்டு நல்லபடியாக படித்து நான் நல்லா வரக்கு பாரு. தேவையில்லாமல் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்காது. இன்னொரு வாட்டி அவங்க என்னை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டா. பார்த்து ஒழுங்காக புரிஞ்சு நடத்துக்கோணும், புரியுதா? சரிப்பா சரிப்பா நான் போயிட்டு வரேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காது. நடக்காமல் இருந்தால் சரிதா. சரி, ஒழுங்காக பார்த்து போயிட்டு வா பத்திரமா. சரிப்பா. அம்மா போயிட்டு வரமா. அம்மா ஒரு 500 ரூபாய் கேட்டேன், மறந்துட்டீங்களா கொடுக்கறதுக்கு? இப்ப எதுக்கு 500 ரூபாய் தான்? அன்னைக்கு வாங்குனியே என்னமோ 4 நாளைக்கு முன்னாடி கூட வாங்கினேன். அந்த காசு என்ன பண்ண? இருக்குள்ள எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட? இல்லம்மா அது கேண்டீன்ல வாங்கி ஏதோ சாப்பிட்டுட்டேன். அதுல 200 ரூபாய் காலி ஆயிடுச்சு. 300 ரூபாய் தான் இருக்குது. அது ஒரு 500 ரூபாய் ஆகுமாமா. ஒரு புக் வாங்கணும். அதுக்கு தான் காசு பத்தல. அதுக்கு தான் கேட்டேன். ஏன்னா நீ போற நேரத்துல தான் கேப்பியா? பஸ் போயிடும், இன்னைக்கு கிளம்பு.
சரி மலர், நானும் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சரிங்க, கொஞ்சம் இருங்க, ஏதாவது சாப்பாடு போட்டு கொடுக்குற, எடுத்துட்டு போயிடுறீங்களா? சரி மலரு, சரி போட்டே கூட எடுத்துகிட்டே போயிரு கையோட. எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் இருங்க. சரி மலரு, சரி சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வா, நான் கொண்டு போறேன் போ. நான் இங்கே நின்றுட்டு இருக்கிறேன், நீ போய் எடுத்து வை போ. சரிங்க. இந்த அம்மா வேற எங்கே போனாங்க? காலையில இருந்து ஆளவே காணோம். உங்களுக்கு யாராவது நியாயம் பேச கிடைச்சிட்டா போதும், மும்மரமா பேசிட்டே இருப்பாங்க. வார அங்கே ஏதோ நின்றுட்டு இருக்கிறாங்களாட்டு இருக்குது. அழகி, அழகி, எங்க போனா இவோ? அழகி, அழகி, என்னங்க, இதோ வரேங்க. எங்க அழகி போனா? எவ்வளவு நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தா? எங்கேயும் போகலீங்க. இங்க கொஞ்சம் செடியெல்லாம், காய்கறி செடியெல்லாம் அந்த ஆத்தா போட்டு வச்சிருக்காங்களாட்டு இருக்குது. சரி, அதுக்கு தான் அப்படியே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இருந்தேன். அம்மா, நீங்க எங்க போனீங்க? இதோ வரேன்ட்டு காலையில எந்திரிச்சதுமே கிளம்பி போனீங்க. எங்க போனீங்க? எதுவுமே சொல்லவே இல்லை நீங்க. கொஞ்சம் வெளியில அழகி போயிருந்தா, கொஞ்சம் கடைங்களுக்கு தான் போயிருந்தேன். கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான சாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீ வந்து பாரு வா. அதை உள்ள கொண்டு போய் வச்சுட்டு எங்கடா ஆளவே காணோன்னு சொல்லி தான் அப்படியே பார்த்து வந்தேன். நீ பார்த்தா அங்கே செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்ற. சரி வந்து பாரு வா, என்னென்ன வாங்கியிருக்கிறேன்னு. வேற ஏதாவது வேணும்னா சொல்லு, வாங்கி தரவா. சாமான் வாங்குறதுக்கு தான் போனீங்களா? என்னை கூப்பிட்டுருக்கல, நானும் வந்திருப்பல. ஏங்க, நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா? சரி, ரொம்ப நாள் ஆச்சு நீ இந்த மாதிரி நிம்மதியா தூங்கி. எப்ப பார்த்தாலும் ஏதோ அழுந்து வலிஞ்சிட்டே இருந்த. சரி, இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் நல்லா தூங்குற மாதிரி இருந்தியா? சரி, எதுக்கு எழுப்பி தொந்தரவு பண்ணணும், நம்மளே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்புறம் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே போயிட்டு நான். அப்புறம் கடை திறந்ததும் கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் சமைக்கிற பாத்திரம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸ்டவ் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்த அழுகி. அப்புறம் கொஞ்சம் சமைக்கிற பொருள் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாங்கியிருக்கிறேன். அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் என்ன வேணும்னு சொல்லு, அப்புறம் வாங்கி தரேன். சரியா? அதெல்லாம் சரிதாங்க. சரி, வாங்க, என்னன்னு பாக்குறேன். என்ன அழுகி, என்னமோ மாதிரி சொல்ற? என்ன ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேனா? அதுக்கு இல்லைங்க, கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கிறேங்கிறீங்க, நம்ம கிட்ட சிலிண்டர் இல்லையே இப்போ. அது எப்படி யூஸ் பண்றது என்னன்னு திடீர்னு யோசிச்சேன். சரி, பரவாயில்ல விடுங்க, இங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாச்சும் கேட்டு பார்க்குறேன். ஏதாவது சிலிண்டர் கிடைக்கும்னு நினைக்கிறேன், வாங்கிக்கலாம். சரி அழகி, சரி கேட்டு பாரு. நானும் சிலிண்டர் ஏதாவது புக் பண்றேன். நான் பாரு, நானும் அது மறந்துட்டேன். சரி, நான் உனக்கு அது வாங்கி தரேன், பண்ணி தரேன். எப்படியும் 1-2 நாளைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணு. பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் விறகுங்க நிறைய கிடைக்கும். அதெல்லாம் 2-3 நாளைக்கு அடுப்பெரிச்சுக்கலாம் விடுங்க. அதனால ஒன்றும் இது பண்ணாதீங்க. நீங்கள் பாருங்க, சரியா? மெதுவாக பண்ணால் பரவாயில்ல. அதெல்லாம் எனக்கு அடுப்பில் சாப்பாடு செஞ்சு நல்ல பழக்கம்லாம் இருக்குது. எனக்கு ஒன்றும் அதெல்லாம் கஷ்டமே இல்லை. அது ஸ்டவ்வில் செய்கிறத விட அடுப்பில் வச்சு செய்கிறது இன்னும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நீங்கள் அப்படியெல்லாம் சாப்பிட்டது இல்லைல்ல, நான் செஞ்சு தரேன். நம்ம இன்னைக்கு பேசாமல் அடுப்புலேயே செய்யலாம் விடுங்க. விறகு நிறைய அங்கே இருக்குது, நான் பார்த்தேன். அது என்ன 2 வச்சு அதெல்லாம் சாப்பாடு குழம்பு எல்லாமே வச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பொறுமையாகவே வாங்கி கொடுங்க, சரியா? சரி அழகி, சரி வா. நீ எதுவும் சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி உனக்கு டிஃபன் ஐட்டம் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் ஆளுக்கு 4 இட்லி தான் வாங்கிட்டு வந்தேன். நீ முதல்ல அது சாப்பிடு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்து எடுத்து வையே. அப்புறம் மத்தியானம் சாப்பாடு வேணா, அப்புறம் நீ சமைப்பியாமா பொறுமையா? வா, நான் கடையில தான் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல அது சாப்பிடுவா. சாப்பிட்றேங்க. நீங்களும் வாங்க, நீங்களும் சாப்பிடுவீங்களாம்மா? ஆமா, என்ன இன்னைக்கே நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா எப்படி? ஆமா அழகி, இன்னைக்கு வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். இல்லைங்க, அதுக்கு இல்லை, இப்போவே லேட் ஆயிருச்சு. அதனால தான் இன்னைக்கு போகிறீங்களா இல்லை நாளைக்கு போகிறீங்களான்னு கேட்குறதுக்கு தான் அப்படி கேட்டேன். இப்போவே பாருங்க, மணி 10-10:30 ஆகி போச்சு. நீ இதுக்கு மேலே எப்படி போய் இன்னைக்கு ஜாயின் பண்ணுவீங்க? பேசாம நாளைக்கு போகிறீங்களா? இல்ல இல்லைங்க, நீங்க கண்டிப்பா போய் பார்த்துதான் ஆகணும். அவங்க ஆல்ரெடி 2-3 வாட்டி சொல்லி அனுப்பிட்டாங்க. நானும் வரேன்னு வேற சொல்லிட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். அவங்க 12 மணிக்கு தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது சும்மா ஒரு ஆளை தான் மீட் பண்ண, அதுக்கப்புறம் வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மணிக்கு 10:30 தானே ஆச்சு. நான் இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்புனா சரியா இருக்கும். சரியா? நீ ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். நான் எனக்கு போயிட்டு அப்புறம் சீக்கிரம் வந்துடுறேன் சாயங்காலம். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து கொஞ்சம் நேரத்தில் போனால் போதும். சரிங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க வாங்க. சாப்பிட அழகி. நான் நேற்று நைட்டு கூட நீ சாப்பிடவே இல்லை. ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொன்ன, வேண்டான்ட்ட. அதனால என்னங்க, நீங்களும் தானே சாப்பிடல. அதே கொஞ்சம் பிரியாணி எல்லாம் நேற்று சாயங்காலம் ஆயிடுச்சுல நம்ம சாப்பிட்றக்கு. அதனால ஒன்றும் பசிக்கல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது டிஃபனால எடுத்துகிட்டு வரேன்னு தான் சொன்னாங்க. ஏதாவது தோசை போட்டு தர கொண்டு வர சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேங்க. அப்படியா? சரி சரி சரி, பரவாயில்ல. அந்த உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் பரவாயில்ல. இருக்கிறவங்கள கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்கிறாங்களா இருக்குது. சரி, இப்போ உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இல்லை ஐயாளுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே இருந்தால் நான் நல்லா தான் இருப்பேன். நீங்கள் ஒன்றும் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், சரியா? சரி அழகி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். எல்லாமே உனக்காக தானே பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு மட்டும் வேற யார் இருக்கிறா? நீ மட்டும் தானே இருக்கிற. சரிங்க. சரி, நீங்கள் அப்போ போயிட்டு சாயங்காலம் தானே வருவீங்க? எத்தனை மணி ஆகுங்க வரக்கு? அது இன்னைக்கு கேட்கறதுக்காக தானே போற அழகி. கொஞ்சம் நான் சீக்கிரமா வரக்கு பாக்குறேன். சரியா? எப்படி இருந்தாலும் சாயங்காலம் ஒரு 6-7 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கு இல்லைங்க, இன்னைக்கு ஏதாவது அப்படியே பால் காய்ச்சிட்டு அப்படியே நம்ம சமைச்சுக்கலான்னு பார்த்தேன். சரி, அதான் பால் காய்ச்சறப்ப நீங்கள் இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சி அதுக்கு தாங்க கேட்டேன். அதனால என்ன அழகி, சாயங்காலமா அப்படியே கொஞ்சம் பால் காய்ச்சிட்டு ஏதோ ஒன்று சிம்பிளா சமைச்சுக்கோ. நான் வந்துடுறேன் சீக்கிரம். சரியா? அதான் ஃப்ரெண்ட்ஸுங்களே இருக்கிறாங்களே, எங்கள் அக்கம் பக்கமெல்லாம் இருக்கிறாங்களா, அவங்கள கூப்பிட்டு ஏதோ பால் காய்ச்சோன்னா இப்போ காய்ச்சிக்கோ. சரியா? நம்ம என்ன, நீ என்ன பண்ண போறோம்? விடு, இங்கே தானே பார்த்துக்கலாம்.
சரிங்க. சரி அப்போ கொஞ்சம் சாயந்தர நேரமே பால் காய்ச்சிட்டு நான் அப்படியே சமைச்சுக்கிறேன். சரி நீங்கள் பார்த்து போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க முடிஞ்ச வரைக்கும். சரி அழகி, எனக்கு சொன்னதே தான் உனக்கும் சொல்றேன் நான். நீ போட்டு தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிட்டு ஏதோ கண்டதெல்லாம் யோசனை பண்ணிட்டு நம்ம போனதுக்கு அப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்க கூடாது. சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா, எல்லாம் பேசுறாங்களா, நல்லா சிரிச்ச மேனிக்க கலகலன்னு இரு. உன் சிரிப்பை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாரு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கேட்கறாங்க. நீ கொஞ்சம் நார்மலா வரக்கு பாரு. சரியா? போனதை பத்தி எல்லாம் யோசனை பண்ணிட்டே இருக்காத. சரிங்க. என்ன சீதாக்கா பொட்டி கூட எடுத்துட்டு எங்க போறீங்க? வானிலா வா வா. அதே கொஞ்சம் இந்த செடியில அவரைக்கால கொஞ்சம் நிறைய முளைச்சு கிடக்குதா, அது வார புடுங்கவே இல்லை அப்படியே கிடக்குது. நீ விட்டா எல்லாம் முத்தி போயிடும். சரி அதை கொஞ்சம் எல்லாம் பொரிக்கலாம், மதியானத்துக்கு ஏதாவது பொரியல் மாதிரி ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு அதை கொஞ்சம் பொரிக்கலான்ட்டு கூட எடுத்து போயிட்டு இருக்கிறேன். ஓ அப்படியாக்கா? சரி அவரைக்காய் நிறைய இருந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அதெல்லாம் நிறைய தான் வந்திருக்குது லீலா. வா வந்து நீ உனக்கு தேவையானது பொரிச்சு எடுத்துட்டு போ. நான் என்ன வேண்டாம்னு சொன்னேன். அது ஏதோ உன்ற ஃப்ரெண்டு யாரும் வந்திருக்கிறாங்களே புதுசா நம்ம ஊருக்கு, அந்த புள்ளி கூட கொஞ்சம் கொண்டு போய் கொடு. இன்னும் ஒன்றும் காய்கறி எல்லாம் ஒன்றும் வாங்கியிருக்க மாட்டாங்கல்ல, அவளுக்கு கொஞ்சம் கொண்டு போய் ஏதோ கத்திரிக்கால செடியில் வந்திருக்குது, வெண்டைக்காய் கத்திரிக்காலாம் இருக்குது, கொஞ்சம் பொரிச்சிட்டு போய் வேணா குடிச்சு நிலா. ஆமாக்கா அவளை வேற பார்க்க போகணே. நேற்று கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டதோட சரி அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டான். காலையில் என்ன பண்ணாங்கன்னு ஒன்றும் தெரியல. அவள் வேற பாத்திரம் பண்ண எதுவும் வாங்கலன்னு சொல்லிட்டு இருந்தா. நீ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சரிக்கா நீங்கள் பொரிச்சிட்டுருங்க, நான் ஒரு எட்டு என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுவும் சாப்பிட்டாலும் இல்லையான்னு கூட தெரியல. நம்ம போய் என்னன்னு கேட்டுட்டு அவளுக்கு வேற ஏதோ கொஞ்சம் பாத்திரமெல்லாம் வாங்கணும்னு சொன்னாக்கா. நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சரி அவளுக்கு ஏதாவது வாங்கணும் அப்புறம் நம்ம தாக்கா வாங்கி கொடுக்கணும். அப்படியாடி போய் எட்டி கூட பார்க்கலையா? பாருங்க அந்த பிள்ளைங்க நைட்டு கூட எதுவும் சாப்பிடலாங்க. இப்போ காலையில் இந்நேரமாச்சு. நீங்கள் போய் யாராச்சும் ஒருத்தி பார்த்துருக்கலாம்ல. இந்த சின்ன பிள்ளையாச்சு போனாலும் என்னன்னு ஒன்றும் தெரியலையே. சரி சரி போய் பாருப்போ. போய் பார்த்துட்டு அந்த புள்ள அப்புறம் இருந்துச்சுன்னா வேணா வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரியா? நான் அதுக்குள்ள காய்கறி எல்லாம் பொரிச்சு வைக்கிறேன். போ போ போய் பாரு முதல்ல அவளை. சரி சீதாக்கா. சரிக்கா அப்போ நான் போய் பார்த்துட்டு அப்புறமேல் வரேன். சரி சரி முதல்ல போய் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம அருவி கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.